Very good morning, my dear friends. லைம் லைரிக்ஸ் மார்னிங் மெசேஜில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய டாபிக் டிசப்பாயின்மெண்ட். பொதுவாகவே எதிர்பார்ப்பவன் ஏமாந்து போவான் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. We expect many things in life. ஓகே, தப்பே கிடையாது. பிகாஸ் நாம் என்ன அதிர்வுகளை இந்த பிரபஞ்சத்துக்கு கொடுக்குறோமோ அந்த அதிர்வுகளைத்தான் பிரபஞ்சம் நமக்கு திருப்பி கொடுக்கறது. லா ஆஃப் அட்ராக்ஷன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதனால் எதிர்பார்ப்பது தவறு கிடையாது. ஆனால் அந்த மாதிரி நடக்காத போது, எதிர்பார்த்த மாதிரி நடக்காத போது, ஹவு வி டேக் ஆன் டிசப்பாயின்மெண்ட்டுக்கு நம்ம இடமே கொடுக்காம எப்படி நாம் அதை வி டேக் தி டிசப்பாயின்மெண்ட் ஆன் அண்ட் மூவ் ஆன் ரொம்ப முக்கியம். பிகாஸ் நத்திங் இஸ் எ கோஇன்சிடென்ஸ் இன் திஸ் வேர்ல்ட். நோ ஒன் கிராசஸ் யுவர் பாத் பை சான்ஸ். இது எல்லாமே ப்ரீ டிஸ்டைன்ட் அண்ட் ப்ரீ ஆர்டைன்டு. சில பேர் சொல்லலாம், சார் நான் தானே சில உறவுகளை உருவாக்குறேன், நான் தானே சிலதெல்லாம் பிளான் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணி எல்லாமே நான் செய்கிறேன், அப்புறம் எப்படி கோஇன்சிடென்ஸ்னு சொல்கிறீங்க? பிகாஸ் இந்த பிரபஞ்சத்துடைய டிசைன் எப்படி இருக்குது அப்படின்னாக்க, எந்தெந்த நேரத்தில், பிகாஸ் நீங்கள் இப்போது சென்னையிலேருந்து இந்த பக்கம் ஒரு குறிப்பிட்ட பாதையில் டவுன் சவுத் வரீங்கன்னு வச்சுப்போம், மதுரைக்கு வரீங்கன்னு வச்சுப்போம், எந்த பாதையை தேர்ந்தெடுத்தால் எந்தெந்த ஊர் வரும்ன்றது நமக்கு தெரியும் இல்லையா? அது கோஇன்சிடென்ஸ் கிடையாது. ஆனால் அது நடுவில் வரக்கூடிய அந்த சம்பவங்கள், யாரை சந்திக்க போகிறோம், யார் நம்ம பக்கத்தில் உட்கார போகிறாங்க, எந்த ஸ்டேஷனில் இல்லை எந்த பஸ் ஸ்டாப்பில் யார் இறங்கி யார் ஏற போகிறாங்க, இதெல்லாம் நாம் முடிவு பண்ணுறதே இல்லை. இதெல்லாம் தன்னால் முடிவாகிறது. ஸோ நோ ஒன் கிராசஸ் யுவர் பாத் பை சான்ஸ்னு வரும்பொழுது சம் அரைவ் ஆஸ் மிரர்ஸ். சில பேர் வராங்க, நீங்கள் யார் அப்படிங்கிறத உங்களுக்கு சில டெஸ்டெல்லாம் வச்சு கண்ணாடி மாதிரி பிரதிபலிச்சுட்டு போகிறாங்க. ஓஹோ, இப்படி ஒரு சம்பவம் தான், நான் கத்துவனா, நான் கூச்சல் போடுவேனா, என்னுடைய அந்த கண்ணுக்கே தெரியாத ஒரு கேரக்டர் வெளியில் வருமா அப்படின்லாம் நம்ம பார்ப்போம். சம் ஆஸ் மெடிசன். ரொம்ப டல்லாக உட்காந்துருப்போம், கன்ஃபியூஸ்டாக உட்காந்துருப்போம். சில பேர் வருவாங்க, நமக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்துட்டு நம்மளுடைய கவலைக்கு, நம்மளுடைய எதிர்பார்ப்புக்கு, நம்மளுடைய ஏமாற்றத்திற்கெல்லாம் மருந்தாக அவங்க போயிடுவாங்க. சம் ஆஸ் மெசஞ்சர்ஸ். சில பேர் என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுவாங்க, அது நமக்கு ஒரு லெசனாக இருக்கும், நமக்கு ஒரு மெசேஜாக இருக்கும். ஓ அப்படியா? என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார், என்னுடைய சொத்து 10 நிலம் வீடு வாசல் எல்லாத்தையும் விற்றுட்டு பையன்கிட்ட போயிடலான்னு முடிவு பண்ணவன் கணேஷ். திருச்சியில் ஒருத்தர் ஏறினார், ஏறி ஃபோனில் பேசிகிட்ருக்காரு. பேசிகிட்டு இருக்கும் பொழுது தன்னுடைய மகனுக்கு எல்லாவற்றையும் மருமகளும் மகனும் கேட்டாங்கங்கிறதுக்காக கொடுத்துட்டு எப்படி வீட்டை விட்டு வெளியில் அமுச்சு அவங்க முதியோர் இல்லத்தில் சேர்த்துட்டாங்க அப்படிங்கிறத அவர் சொல்கிறார் ஃபோனில். மெசேஜ் அப்போ சொன்னார், அந்த மெசேஜ் எனக்கு கிடச்சிதுப்பா, நான் என்னுடைய பிளான்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸை நிறுத்திட்டேன், நான் எனக்கு மட்டுமே வச்சுக்கிட்டேன், நான் செத்த அப்புறம் நீங்கள் எடுத்துங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ எவ்ரி என்கவுண்டர் ஷிஃப்ட்ஸ் சம்திங். பிலீஃப் a boundary, a version of you that needed to die or be reborn. The timing is never random. That already it is there. The soul orchestrates what the mind cannot explain. Mind's, efficacy or power is limited. பட் ஆத்மா அப்படின்னு வரக்கூடியது, இப்போல்லாம் ஈவன் வெஸ்டர்ன் வேர்ல்டே அந்த ஆத்மாவை நம்புறது.
even psychologists, hypnotherapists, they go by the superconscious, that is Atma. நீங்கள் டாக்டர் ரமன் மூடியோடைய அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி வெஸ்டர்ன் வேர்ல்டு வந்து நம்ப ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு. ஸோ பே அட்டென்ஷன் டு ஹூ அப்பியர்ஸ் when you think you are done growing. They might be the reminder, the trigger, or the key that unlocks the next door, most probably unknown door. So all the best, my dear friends.